இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரிசல்ட் வந்து இப்போ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது வந்து எப்படி வந்து செக் பண்ணுறதுன்றது வந்து பார்க்கலாம். யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க, யாரெல்லாம் வெயிட் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்றது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் வீடியோ போடுறது அனைத்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது யாருக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் ஃபைஃபிலர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே ஆப்ரேட்டர் இவங்களுக்கான ரிசல்ட் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ஏற்கனவே வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வைவா வந்து வச்சாங்க. அதற்கான மார்க் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் தானே செக் பண்ணுறதுன்றதை வந்து பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் தானே இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டிங்கன்னா, இந்த வெப்சைட் வந்து லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்குறேன். அதை வந்து கிளிக் பண்ணிங்களா அப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து ஷோ ஆகும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் தானே உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா பர்த் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். உங்களோட டேட்டா பர்த் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து சப்மிட்ன்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மார்க் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கின்றது வையாவில் அதை வந்து ஷோ பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லைன்றது வந்து அதிலே வந்து தெரியும். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சில பேருக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, வெயிட் லிஸ்ட்டு. நீங்களும் வந்து வெயிட் லிஸ்ட்டில் இருக்கீங்க. அது யாருன்றதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் ப்ரிவிலி செலக்டட் கேட்டகரி போஸ்ட் ஆஃப் விஸ் தேர்ட் ஆர்டர் ஃபார் மெரிட் லிஸ்ட்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்து ப்ரிவிலி வந்து செலக்டட்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்குன்றது வந்து இதிலே வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வரிசை தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் எதுக்கான மார்க் வந்து எடுத்துருக்கீங்க, யார் வந்து செலக்ட் ஆகிருக்குன்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஜாப்புக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லைன்றதை வந்து கீழே வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். செலக்ட் ஆகிட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டட் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும்னு வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து போஸ்ட் மூலமாக வந்து உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி தான் வந்து நீங்கள் வந்து இந்த ரிசல்ட் வந்து செக் பண்ணணும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.